திருக்குறளும் திருவாசகம் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை, திருக்குறள், மாணிக்கவாசகர், திருவாசகம், இரண்டு. திருவள்ளுவர் திருக்குறள் என்பது ஈரடி என்று சொல்லுவார்கள். 2 அடி. ஒரு நண்பரிடத்திலே ஒரு நண்பர் பேசிக்கொண்டிருந்தார். என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேன்றான், என் மனைவியுடைய பேச்சை கூட கேட்க மாட்டேன்றான். எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டம்பா, என் பிள்ளை என் பேச்சே கேட்கல அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த நண்பர் அவரிடத்திலே சொன்னாராம், ஒன்றும் இல்லை, ஏன் இதுக்கெல்லாம் வருத்தப்படுறேன், 2 அடி கொடு சரியா போடுவானாராம். 2 அடி கொடுக்குறதா? அவன் கொடுத்தா என்னை திருப்பி கொடுப்பான், அந்த மாதிரி இருக்கிறான் என் பையன், 2 அடி கொடுன்றார். அந்த நண்பர் சொன்னார், 2 அடி என்பது அடி அல்ல, உலகத்தை அளந்த ஈரடி, திருக்குறளை அவனுக்கு கொடு என்று சொன்னார்கள். அது கொடுத்தா போதும், எல்லாம் அவனிடத்திலே வந்துவிடும் என்று சொன்னார்கள். இது 2. திருவாசகம், 12 திருமுறைகளிலே திருவாசகம் என்பது 8ஆம் திருமுறை. அந்த 8ஆம் திருமுறையை இந்த உலகத்திற்கு எட்டி வைக்கின்ற தமிழ். 8 பல்வேறு எண்கள் இருக்கிறது, நாம பார்க்கிறோம் 1 2 3 4 5. ஆனால் 8 இருக்கிறதே, அது 8 எங்கே தொடங்குகிறோமோ அங்கே தான் முடியும். 8 எங்கே தொடங்குறோமோ அங்கத்தான் முடியும். 1 எங்கே தொடங்குறோமோ அங்க முடியாது. 2 எங்கே தொடங்குறோமோ அங்க முடியாது. 3 எங்கே தொடங்குகிறோமோ அங்க முடியாது. 4 5 6 7 எங்கே தொடங்குகிறோமோ அங்கே அது முடியாது. 8 அப்படி அல்ல, எங்கே தொடங்குகிறோமோ அங்கே முடியும். அதுதான் 8ஆம் நம்பர், அதுதான் 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவாசகம். திருக்குறள் 2, திருவாசகம் 8. 2 8 28. இப்படித்தான் அவர் தம்முடைய தலைப்பை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த தமிழ் நாம் எல்லாம் பார்க்கிறோம். முத்தமிழும் முத்தும் முழங்கிடும் திருநாடு நம் நாடு, கத்தும் கடலடைக்கு களம் செலுத்தி கடாரம் என்றோ நம்பினத்தார், நாமணக்க பாப்பாடி நற்றமிழையை நல்லவையை பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேவனொத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த தாய் திருநாட்டை நாம் போற்றுகின்றோமே. இந்த தாய் திருநாட்டை எத்தனையோ அதிகாரங்கள் இங்கே ஆட்சி செய்திருக்கிறது. பல்வேறு அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். களப்பிரர்களுடைய அதிகாரம், பல்லவர்களுடைய அதிகாரம், நாயக்கன்மார்களுடைய அதிகாரம், முகலாயர்களுடைய அதிகாரம், ஆற்காடு நவாபுகளுடைய அதிகாரம், வெள்ளைக்காரர்களுடைய அதிகாரம், பிரெஞ்சுக்காரர்களுடைய அதிகாரம், எத்தனையோ அதிகாரம் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது, அதிகாரம் செய்திருக்கிறது, ஆட்சி செய்திருக்கிறது, அதிகாரம் செய்திருக்கிறது. அது இருக்கிறது, சென்றிருக்கிறது, ஆட்சி செய்திருக்கிறது, அது அழிந்திருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய நாட்டிலே அதிகாரம் செய்தது, இவையெல்லாம் அழிந்திருக்கிறது. ஆனால் எந்த நேரமும் 3500 வருடங்களுக்கு முன்பாக, 4000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய மூல தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த தொல்காப்பியம் இருக்கிறதே, அந்த தொல்காப்பியத்திலே இருக்கக்கூடிய பொருள் அதிகாரம், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், 3 அதிகாரம். பொருள் அதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். இந்த அதிகாரம் இன்றும் கூட 4000 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம், உலகம் அழியும் வரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தமிழனுடைய பெருமையை நாம் பார்க்கிறோம். 4000 வருடங்களுக்கு முன்பாக தொல்காப்பியம், 2500 வருடங்களுக்கு முன்பாக புறநானூறு, 2000 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தினுடைய பொதுமறையாம் திருக்குறள். 1ஆம் நூற்றாண்டிலே திருக்குறள், 2ஆம் நூற்றாண்டிலே மணிமேகலை சிலப்பதிகாரம், 3ஆம் நூற்றாண்டிலே மறைமலை அடிகள் கூற்றுப்படி திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டிலே ஆசார கோவை, 5ஆம் நூற்றாண்டிலே கல்லாடம், 6ஆம் நூற்றாண்டிலே பெருங்காதை, 7 8ஆம் நூற்றாண்டுகளிலே ஞானசம்பந்த பெருமான் அப்பர் நாவுக்கரசருடைய பதிகங்கள், 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஆழ்வாருடைய பதிகங்கள், பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி, 11வது நூற்றாண்டிலே பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டிலே கம்ப ராமாயணம், கந்தர் அலங்காரம், 13ஆம் நூற்றாண்டிலே சிவனான போதம், 14ஆம் நூற்றாண்டிலே தலபுராணம், 15ஆம் நூற்றாண்டிலே திருப்புகழ் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டிலே திருவிளையாடல் புராணம்,
17ஆம் நூற்றாண்டிலே தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டிலே தாயுமான சுவாமியினுடைய பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டிலே அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய திரு அருட்பா, 20ஆம் நூற்றாண்டிலே முத்தமிழ் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், கி.ஏ.பா. விஸ்வநாதன் அவர்கள், உ.வே. சாமிநாதன் அவர்கள், தேவநாய பாவனர் அவர்கள், புரட்சி கவிஞன் பாரதிதாசன், உலக மகா கவிஞன் பாரதி என்ற வரிசை தமிழ் வளர்ந்திருக்கிறது. இந்த தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் கூட இந்த தமிழை உலகம் பூராவும் எட்ட வைக்கின்ற அந்த பெருமையின் காரணமாகத்தான் நம்முடைய விசாக பெருமாள் ஐயா அவர்களுடைய நூல், நம்முடைய ராக்கோ அவர்களுடைய நூல், இத்தனை படைப்பாளிகள் இங்கே படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பேற்பட்ட இந்த தமிழ் வளர்ந்து இருக்கிறது. அந்த வகையிலே தான் வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொன்னான், இதனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னான். தமிழை காப்பவன் தன்மானம் பார்க்க மாட்டான், தமிழை காப்பவன் தன்மானம் பார்க்க மாட்டான். பேர்பட்ட இந்த தமிழை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. அந்த வகையிலே தான் நாம் பார்க்கிறோம் திருக்குறளும் திருவாசகமும். தவளை இருக்குது, தாமரைக்கு கீழே இருக்குது. தாமரைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தவளை ஒருபோதும் தாமரையினுடைய தேனை அது உண்டது கிடையாது. கத்திக்கிட்டே இருக்கும். நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் தமிழர்கள், கீழே இருக்கிறோம், தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறோம். எங்கிருந்தோ வந்து அந்த தேனை உண்டு விட்டு சென்று விடும். அதை போல மதத்தை பரப்புவதற்காக, கிறிஸ்துவ மார்க்கத்தை பரப்புவதற்காக எங்கிருந்தோ வந்த வண்டு இந்த தாமரையிலே தேனை எடுத்தது. அது மயங்கி விழுந்தது, மீண்டும் மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்த பிறகு நாம் உண்டது தேன் அல்ல, அது தமிழ் என்றது. அந்த வகையிலே தான் ஜி.யு. போப் என்பவர் மதத்தை பரப்ப வந்தவர். தமிழின் மீது ஏற்பட்டிருக்கின்ற பற்றின் காரணமாக திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்தார்கள். இன்று உலகம் பூராவும் அறிந்திருக்கிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஜி.யு. போப் சொன்னார், நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் புதைக்கும் பொழுது திருக்குறளையும் திருவாசகத்தையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஜி.யு. போப் எங்கிருந்தோ வந்த வண்டு, திருவாசகத்தையும் திருக்குறளையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள். எனக்கு சமாதி கட்டி முடிக்கப்பட்டு என்னுடைய சமாதியிலே எழுதுங்கள். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். மாணவன் உலகம் பூராவும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஜி.யு. போப் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருத்த வந்தான், ஒரு கிறிஸ்துவன், ஜி.யு. போப் அவர்களிடத்தில் கேட்டான், ஜி.யு. போப், மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் வந்தீர், வந்துவிட்டு இங்கே திருவாசகம் திருக்குறள் இப்படியே நீங்கள்லாம் பேசினுக்கிறீங்களே, மார்க்கத்துடைய பணியை ஒன்று கூட செய்யலையே, நீங்கள் ஊழியம் எதுவுமே செய்யவில்லையே என்று கேட்டார்கள். இல்லை, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன ஊழியம் செஞ்சிருக்கிற? மார்க்கத்தினுடைய ஊழியம் செய்யவில்லை, நான் தமிழ் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த தமிழ் ஊழியம் ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் இருக்கிறது, அதிலே பல செம்மொழிகள் இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்தை ஒரு நாள் தமிழ் ஆளும் என்று சொன்னார்கள் ஜி.யு. போப். வெள்ளக்காரன் கேட்டான், எப்படி ஆளும்? அது எப்படி ஆளும்? எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள்? உலகத்திலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அந்த காலத்தில் 5 கோடி பேர். ஜி.யு. போப்புடைய காலத்தில் 5 கோடி பேர் எப்படி உலகத்தை ஆள முடியும்? உலகத்தில் எப்படி தமிழன் ஆள முடியும்? தமிழன் எப்படி ஆள முடியும்? தமிழ் எப்படி ஆள முடியும் என்று கேட்டார்கள். ஜி.யு. போப் சொன்னார், தஞ்சாவூருக்கு போயிருக்கிறியா? நீ போயிருக்கிற. தஞ்சாவூர் கோயிலை பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்கிறேன். அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், கோயிலா? அது எப்படி கட்டணுமோ அப்படி கட்டியிருக்கிறான். இல்லைப்பா, கோயிலெல்லாம் பார்த்தியா? எப்படி கட்டியிருக்கிறோம்? கோயிலை பார்த்தேன், எப்படி கட்டப்பட்டது என்று நான் பார்க்கவில்லை என்று சொன்னான். ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், எல்லா கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவாரம் தேவை, கடக்கால் தேவை, இன்றைய உலகத்திலே பில்லர் தேவை. ஜி.யு. போப் அவர்கள் சொன்னார்கள், தஞ்சாவூருடைய பெருவுடையார் கோவில் கடக்கால், அஸ்திவாரம் என்பது கிடையாது. கடக்கால் இல்லாமல், அஸ்திவாரம் இல்லாமல், எந்த பில்லரும் இல்லாமல் அந்த கோவில் நின்று கொண்டிருக்கிறது. கல்மேல் கல் வைத்து அந்த கோவிலை கட்டி இருக்கிறான் ராசராச சோழன். கோபுரத்தினுடைய எடை மட்டும் 80 டன்.
இப்படி கல் மேல் கல் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. ஜி போப் அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படை இல்லாமல், எந்த விதமான கடக்கால் இல்லாமல் ஒரு கட்டிடம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி நின்றது? இன்றும் கூட ஆச்சரியம். ஜி போப் அவர்கள் சொன்னார்கள், அந்த ராசராச சோழன் அந்த கோவிலை கட்டினான். அந்த கோவிலை அவன் எப்படி கட்டினான் என்று சொன்னால், அங்கே உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். 12 அடி உயரம் அவருடைய வடிவம், 12 அடி உயரம். தமிழனுடைய உயிரெழுத்து 12. பீடம் 6 அடி, பீடத்தில் இருந்து 12 அடி, மொத்தம் 18 அடி. பீடமும் அவருடைய வடிவம் 12, 16 சேர்த்து 18. தமிழனுடைய மெய்யெழுத்து 18 என்று சொன்னார்கள். சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இடைவெளி 216 அடி. அந்த 216 அடி எதை குறிக்கிறது என்று சொன்னால், தமிழனுடைய உயிர்மை எழுத்து 216. பெருவுடையார் கோயிலுடைய கோபுரத்தினுடைய உயரம் 247 அடி. தமிழனுடைய மொத்த எழுத்து ஆயுத எழுத்தோடு சேர்த்து 247. தமிழால் கோவிலை கட்டினான், தமிழாய் கோவிலை கட்டினான். இந்த தமிழால் கட்டிய காரணத்தினால் கடக்கால் தேவையில்லை, அஸ்திவாரம் தேவையில்லை, அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்கிறது. ஜி போப் சொன்னான், இந்த கட்டிடம் நிற்கிறது என்று சொன்னால் ஏண்டா தமிழன் உலகத்தை ஆளமாட்டான், தமிழ் உலகத்தை ஆளாது என்று கேட்டார்கள். இப்பேற்பட்ட இந்த தமிழை வளர்க்கக்கூடிய இந்த மாபெரும் பெருமை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். என்ன பேராசை? இந்த உலகத்திலே தமிழ் வாழ வேண்டும், உலகம் பூராவும் தமிழ் பேச வேண்டும், தமிழர்கள் வெற்றி பெற வேண்டும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற அந்த பேராசை உடையவர்கள். இந்த பேராசை, இதைத்தான் நாம் திருக்குறளிலே பார்க்கிறோம், திருவாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஐயா சொன்னாரு, இவருக்கும் திருவாசகத்துக்கு என்ன சம்பந்தம், திருவாசகத்துக்கும் கம்பராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம், திருவாசகத்திற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார்கள். இந்த திருவாசகம் இருக்கிறதே, 12 திருமுறைகள் இருக்கிறது. அந்த 12 திருமுறைகளிலே எனக்கெல்லாம் தமிழ் மேலே ஆர்வம், இந்த கோயில்கள் மேலெல்லாம் எனக்கு ஆர்வம். இந்த கோயிலை எப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. பராக்கிரம பாண்டியே தென்காசியிலே காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டி முடித்தான். முடித்த பிறகு நாமெல்லாம் போகும்போது உள்ள போய் பார்க்கலாம், வலது கையில ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, காசி விஸ்வநாதர் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டியவன் பராக்கிரம பாண்டியன். அவன் என்ன எழுதுறான்? காசி விஸ்வநாதர் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. நான் கட்டினேன் கிடையாது, நான் கட்டி முடித்தேன் கிடையாது. இதைத்தான் ஒரு கவிஞன் மிக அழகாக சொன்னான், நான் மறையை கற்றவன் அல்ல நாணி, நான் மறையை கற்றவன் அல்ல நாணி, நான் மறையை கற்றவனே நாணி. நான் கிடையாது, கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவிலில் இருந்து ஒரு கல் சரிந்து கீழே விழுந்தால் அதை எடுத்து யார் அங்கே வைப்பார்களோ, கல் வைத்த இடத்திலே யார் சாந்து பூசுவார்களோ, இந்த கோவிலத்துடைய கோபுர கலசத்தில், கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் தலை குப்புற கீழே விழுந்தால் அதை எடுத்து யார் அங்கே வைப்பார்களோ அவர்களை பார்த்து நான் இப்பொழுதே இன்றே உலகறிய அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகிறேன். இப்பவே புதுசா கல்லு வாங்கி வைன்னு சொல்ல, புதுசா கலசம் வைன்னு சொல்ல, சரிந்து விழுந்த கல்லை எடுத்து வைத்து சாந்து பூசுகின்றவர்கள், குப்புற விழுந்த கலசத்தை எடுத்து கோபுரத்திலே வைக்கக்கூடியவர்கள், இப்பொழுதே இன்றே உலகறிய நான் அவருடைய கால்களிலே விழுந்து வணங்குகிறேன். அப்பேற்பட்ட அந்த கோயிலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. போனேன், தொப்பி போட்டுன்னு போனேன், லிங்கி ஜுப்பா பாய் போனான். ஏன் சார் கோயிலுக்குள்ளே போகணும்? போட பார், தொப்பி போட்டுக்கொண்டு லிங்கி அணிந்து கொண்டு உள்ளே வரக்கூடாது. போபே சார் கொஞ்சம் உள்ளே அனுமதி கொடுங்க. என்னத்துக்கு போகிற நீ? என்ன பண்ண போகிற? சாமி உனக்கு போறியா? உனக்கு என்ன வேலை உள்ள? ஐயா எனக்கு ஏதோ வேலை இல்லைனா பரவாயில்லையா, நான் போய் அந்த ஒரு கல்வெட்டை பார்க்கணும், அந்த கல்வெட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கெல்லாம் அனுமதிக்க முடியாது. போபே. நான் ஐயா உள்ளே போகணும், நான் அதுக்குன்னு வந்துட்டேன், ஊரில் அதுக்குன்னு வந்துட்டு பார்க்கணும், தொந்தரவெல்லாம் கொடுக்காதவே, என் வேலை போயிடும். இங்கே பார் கேமரா பதிவு செய்து அதிகாரிகள் வந்து விடுவார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நான் கெஞ்சி கெஞ்சி கொண்டே இருந்தேன் பார்க்கணும்னு. அதிகாரி மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்து விட்டார். அவருடைய பெயர் பத்மநாபன். அவர் வந்தார், என்ன பை இங்கே பிரச்சனை? ஐயா உள்ளே போகணும். பை உள்ளெல்லாம் வர முடியாது,
தொப்பியை கழட்டிடுறேன் சார். தொப்பியை கழட்டிடுற பை லிங்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. லிங்கிக்கு எதனா ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறேன், பை இருக்குது கையில், அதெல்லாம் ஆயிடுது பை. இந்த தாடி என்ன பண்ணுவேனாரு. அதனால் உள்ளே விட முடியாது பை. எதுக்கு நீ போகிற, போங்க நீனா. இல்லையா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், ஃபோனை எடுத்தேன். நம்முடைய வேலூரில் இருக்கக்கூடிய அசோக் குமார், இந்து அறநிலையத்துறை, அவர் எனக்கு கொஞ்சம் நட்பு. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் இப்படி வந்திருக்கிறேன், உள்ளே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. யார் பை இருக்கிறது, பேர் பத்மநாபம், கொஞ்சம் கொடுனார். அவர் பாய், அவரை உள்ளே அனுப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவெல்லாம் வராது. இல்லை சார் அண்ணா யார் என்னன்னெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனு வச்சுட்டு சொன்னார், பை உனக்கு என்ன பை தெரியும், யாருன்னா கேட்டால் என்ன பதில் சொல்லுது. ஒன்றும் இல்லையா, எனக்கு சில பதிகம் தெரியும், அவனே சில பதிகம் தெரியும், அவ்வளவு தான். எனக்கு என்ன அதிகமாகலாம் தெரியும், திருவாசகம் முற்றுவதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ தெரியும். என்ன பதிகம் தெரியும் சொல்லு போயினார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன் நிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று அந்த சிவபுராணத்தை சொன்னேன். அதுவா வேற என்ன போய் தெரியவனார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. வாபை உள்ளனா வெளியே நிற்க வச்சாரு. வாபை உள்ளனர். நான் கல்வெட்டு பார்க்கறதுக்கு போனேன். என்னை பத்மநாபன் என்கின்றவர் அழைத்து கொண்டு சென்றார். அழைத்து கொண்டு எங்கே சென்றார் என்று சொன்னால் கருவறைக்கு சென்றார்கள். கருவறைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். என்னுடைய எண்ணத்திலே தோன்றியது, என்னுடைய சிந்தனையிலே தோன்றியது, திருமுறையை கற்றால் கருவறையை அடையலாம். சாதி இல்ல, மதம் இல்ல, பேதம் இல்லை. திருமுறையை முழுக்க 12 திருமுறை அல்ல, சில பதிகங்கள். திருமுறையை கற்றால் கருவறை அடையலாம். இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்று சொன்னால், அந்த திருமுறை இந்த உலகத்தினுடைய பொது பால், பொது மொழி, பொது நூல் என்று சொல்லக்கூடிய திருக்குறளை போலத்தான் திருவாசகமும். அந்த வகையிலே தான் இன்றைய நண்பர்கள் எல்லாம் கேட்பார்கள், இந்து சகோதரர்கள் எல்லாம் கேட்பார்கள், என்னையா 12 திருமுறை, அது பேரே வாயில வரல, என்ன திருவாசகத்துக்கு உருகாதார், உருவாசகத்துக்கும் உருகாதார். ஒரு பையன் சொன்னான், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், அப்போ ஏன்டா பல்லு வளர்க்குறேன்னு கேட்குறான். இப்படியெல்லாம் கேலி பேசினார்கள். கேலி பேசக்கூடாது, இந்த 12 திருமுறையை கேலி பேசக்கூடாது. ஒருத்தன் சொன்னானா, கடலை பார்த்து சொன்னானா, கடலே உங்ககிட்ட மட்டும் உப்பு இல்லைன்னா நீ எங்கேயோ. குயிலை பார்த்து சொன்னானா, குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா நீ எங்கேயோ. ரோஜாவை பார்த்து சொன்னானா, ராஜா உங்ககிட்ட மட்டும் முள்ளு இல்லைன்னா நீ எங்கேயோ. இது 3 சேர்ந்து சொல்லிச்சான், உங்ககிட்ட மட்டும் அடுத்தவங்களுடைய குறை காணாமல் இருந்தா நீ எங்கேயோ. குறை காணக்கூடாது, குறை இல்லை, இது நிறை வாழ்க்கை. இந்த 12 திருமுறை என்பது நிறை வாழ்க்கை. 12 திருமுறை என்பது படிப்பதற்குரிய மட்டுமல்ல, அது வாழ்வதற்குரியது மட்டுமல்ல, வணங்குவதற்கு தகுந்தது 12 திருமுறை. ராசராச சோழன் ஒரு பக்கம் நடராஜருடைய மூர்த்தத்தை வைப்பான், இன்னொரு பக்கம் என்ன வைப்பான், 12 திருமுறையை வைத்து வணங்குவான். இப்பேற்பட்ட இந்த 12 திருமுறை, இதை இந்த உலகத்திற்கு சொன்னவர் மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், அப்பர் நாவுக்கரசர், சேக்கிழார் பெருமான். நாம் எல்லாம் இதை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்கள். இந்து சகோதரர்கள் தான் தன்னுடைய பிள்ளைக்கு இடுப்பில் தங்க கயிறு கட்டுவார்கள். இடுப்பில் தங்க கயிறு கட்டுவார். அந்த பிள்ளைக்கு தெரியாது இடுப்பில் கட்டியிருக்கு தங்க கயிறு, அந்த பிள்ளைக்கு தெரியாது. அதை போலத்தான் இன்றைய இந்து தர்மத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்து தர்மம் என்ன என்பது தெரியவில்லை, சைவம் என்ன என்பது தெரியவில்லை, வைணவம் என்ன என்பது தெரியவில்லை. அந்த குழந்தைக்கு தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய கயிறு தங்க கயிறு என்று அறியாததை போல அந்த குழந்தையை போல இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட இந்த தர்மத்தை இந்த உலகத்திலே தமிழின் மூலமாக வளர்க்கக்கூடிய இந்த தமிழ் சங்கங்கள், முத்தமிழ் மன்றங்கள் இப்பேற்பட்ட இந்த பேரு வகையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கணும், சொல்லணும், கேட்கணும், படிக்கணும். 12 திருமுறையை படிக்கணும். உலகத்தில் பல்வேறு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. 1969 ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், கேத்தரின் 3 பேரும் போனாங்க. நிலவுக்கு போனார்கள். பெரிய பரபரப்பு. நிலவுக்கு போனார்கள். இந்த நிலவு பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து அந்த நிலவு எவ்வளவு தூரம் என்று சொன்னால் 3,54,000 கிலோமீட்டர் போய் வந்துட்டான். இப்பொழுது 2020 செவ்வாய் கிரகத்திற்கு செல்லுகிறார்கள். செவ்வாய் கிரகத்திற்கு செல்லுகிறார்கள், திரும்ப வரமாட்டாங்க. இந்த பூமியிலிருந்து செவ்வாய் கிரகம் 5000 கோடி கிலோமீட்டர், பூமியிலிருந்து 5000 கோடி கிலோமீட்டர் ஆராய்ச்சி நடைபெற போகிறது. இந்த பூமியிலிருந்து 5000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளி வீச்சு ஒவ்வொரு வருடமும்
பங்குனி உத்திரம் அன்று பழனி முருகப்பெருமானுடைய வடிவத்திலே அந்த ஒளி வீச்சு விடுகிறது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன ஆதாரம் தேவை? இப்பேற்பட்ட ஆராய்ச்சி 1985 நாசா ஜான் எட்மண்ட் என்கின்றவருடைய தலைமையில் 30 அறிஞர்களை வைத்து உலகம் பூராவும் நீங்கள் சுற்ற வேண்டும், உலகத்தினுடைய மையப்பகுதி சென்டர் பிளேஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1985 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புறப்பட்டார்கள். 2005 செப்டம்பர் 10ஆம் தேதி ஆராய்ச்சி செய்தார்கள். உலகத்தினுடைய மையப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஜான் எட்மண்ட் அவர்களும் 30 விஞ்ஞானிகளும் நாசாவிலே அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்து சொன்னார்கள், நிருபர்கள் கேட்டார்கள், ஜான் எட்மண்ட் அவர்களே, உலகத்தினுடைய சென்டர் பிளேஸ் மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஜான் எட்மண்ட் சொன்னான், உலகத்தினுடைய மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டோம். உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். உலகத்தினுடைய மையப்பகுதி இந்தியாவிலே இருக்கிறது. இந்தியாவிலே எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது? சிதம்பரத்திலே இருக்கிறது. சிதம்பரத்திலே எங்கே இருக்கிறது? சிதம்பரம் கோவிலிலே இருக்கிறது. சிதம்பரம் கோவிலிலே எங்கே இருக்கிறது? நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுகின்ற அவனுடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மையப்பகுதி இருக்கிறது என்று சொன்னவன் ஹிந்து அல்ல, கிறிஸ்துவன். 30 அறிஞர்கள், விஞ்ஞானிகள். உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே? நடராஜா பெருமானுடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மையப்பகுதி இன்று சொன்னான் ஜான் எட்மண்ட். 1000 வருடங்களுக்கு முன்பாக பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பண்ணி செய்தார்கள். உலகத்தினுடைய மையப்பகுதியை காட்டினார்கள். நாம் எல்லாம் அதை அறிந்து கொள்ளவில்லை. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேடியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று நாம் சொல்லுகிறோம். ஜான் எட்மண்ட் சொன்னான், உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம் கோவில், நடராஜ பெருமானுடைய திருவடி. உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் அல்ல, வாஷிங்டன் அல்ல, சிட்னி அல்ல, மெல்போர்ன் அல்ல, ஜோஹன்ஸ்பர்க் அல்ல, உலகத்தினுடைய முதல் ஊர் திருவாரூர் என்று சொன்னான். உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர். நாம எங்க இருக்கிறோம்? உலகத்தினுடைய மையப்பகுதியில் வாழ்கிறோம். நம்முடைய பெருமை என்ன? இதை சேக்கிழார் பெருமான் பண்ணி செய்தார்கள். அம்பலத்தாடுவான். அம்பலம் என்றால் பொது மன்றம். நாங்கெல்லாம் கிராமவாசி, மேலாளத்தூர், எங்க கிராமத்தில் தான் சொல்லுவாங்க. அப்படியே இருப்பான், பணத்தை கொண்டு காரை வாங்கிடுவான், வீடை கட்டிடுவான், திரும்ப காரு பூடும் பங்களா எல்லாம் போயிடும். அவனை பார்த்து கிராமவாசி எல்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன ஆட்டம் ஆடினாம்பா, ஆடி அடங்கின அருணகிரி. இவன் கதை அம்பலத்துக்கு வந்துடுச்சுன்னுவான். இவன் கதை அம்பலத்துக்கு வந்துடுச்சு. அம்பலம் என்றால் பொது மன்றம். சேக்கிழார் பெருமான் சொன்னார், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 1000 வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு. நாம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஜான் எட்மண்ட் சொன்னான், உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் பூரிப்படைகிறோமே. நாம தமிழை படிக்கணும், 12 திருமுறையை படிக்க வேண்டும், நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படியுங்கள். வரலாற்றை யார் படிக்கவில்லையோ அவன் வரலாறு படைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட இந்த தமிழ் சமய தமிழாக நாம் பார்க்கிறோம். சமய தமிழாக இந்த தமிழ் வளர்ந்து இருக்கிறது. என்னதான் சாதி இருக்கிறது 12 திருமுறை கேட்கிறான். இன்னைக்கு என்னையா சாதிச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னே 12 திருமுறை என்ன சாதித்து இருக்கிறது? திருமுறையை பற்றி சொல்லுவார்கள். ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் 5 எழுத்தை நினையாய், சீச்சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய் கேட்டார்கள். ஆசையை உன்னுடைய மனைவி மக்களிடத்தில் மட்டும் வைக்காதப்பா, பொதுல வை. ஆசையை தமிழ் மேல வை, தமிழர்கள் மீது வை, தமிழுடைய பண்பாட்டின் மீது வை. பாசத்தை உன் குடும்பத்தை மேல வைக்காத, தமிழ் மீது வை. தமிழ் மக்களின் மீது மட்டுமல்ல, உலகத்தினுடைய மனித நேய மக்களின் மீது வை. ஆன சிவ பூஜையை பண்ணு, ஒரு கால பூஜையாவது பண்ணு. சமயக்குறவர்கள் 6 கால பூஜை பண்ணாங்க, அந்த மாதிரி இல்லை, ஒரு கால பூஜையாவது பண்ணு. நேசமுடன் 5 எழுத்தை நினையாய், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய 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 என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை நேசமுடன் நினை. உன்னுடைய நாவிலே சொல்லிக் கொண்டிரு. நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே.
நேசமுடன் 5 எழுத்தை நினைத்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறது. உன் குடும்பத்தை மட்டும் நினைக்காத, உன் மனைவி மக்களை மட்டும் நினைக்காத, உன் வியாபாரத்தை மட்டும் நினைக்காத. தமிழை நனி சீச்சி சினமே தவிராய், கோபத்தை விட்டுடுப்பா, திருமுறைகள் ஓதுப்பா, திருமுறையை ஓது. திருமுறையை ஓதலனா மனமே உனக்கு என்னவாய். நேசமுடன் 5 எழுத்து மந்திரம், சிவாய நம சிவாய நம நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரம், ஓம் சரவணபவா 6 எழுத்து மந்திரம், ஓம் கணபதி 4 எழுத்து மந்திரம், ஓம் முருகா 3 எழுத்து மந்திரம். இதெல்லாம் ஓதாதே இந்த நாவு இருக்கிறதே, 5 எழுத்து மந்திரத்தை 8 எழுத்து மந்திரத்துடைய அந்த மந்திரத்தை இந்த ஓதாத இந்த நாவு இருக்கிறதே, திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். இந்த வாய் இந்த நாவு இருந்தால் என்ன அழிந்தால் என்ன என்று கேட்டார்கள். தேவையா? தமிழ் பேசாத நாவு ஒரு நாவா? தமிழை உச்சரிக்காத ஒரு நாவு நாவா? 12 திருமுறையை ஓதாத நாவு ஒரு நாவா என்று கேட்டார்கள். இப்பேற்பட்ட இந்த 12 திருமுறை, இப்பேற்பட்ட இந்த திருவாசகம் மாணிக்க வாசகர் நன்றி நினைக்கணும். இந்த நாட்டில் 2 விஷயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று நன்றி உணர்ச்சி. நிலத்தடி நீர் மண்ணிலே குறைந்து கொண்டு வருகிறது, நிலத்தடி நீர் மண்ணிலே குறைந்து கொண்டு வருகிறது. நன்றி உணர்ச்சி மனிதனிடத்திலே குறைந்து கொண்டு வருகிறது. நன்றி நினைக்கணும். தமிழால் நாம் வாழுகிறோம், தமிழால் நாம் வாழுகிறோம் என்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நன்றி உடையவர்களாக, நன்றி உணர்ச்சி உடையவர்களாக இப்பேற்பட்ட இந்த நிகழ்வை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு நம்முடைய திருக்குறளும் திருவாசகமும் இந்த உலகத்திலே இந்த தமிழை வளர்த்திருக்கிறது, வாழ்த்தி கொண்டு இருக்கிறது. அந்த வாழ்த்துக்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். என்னப்பா செஞ்சிச்சு 4 வருஷத்துக்கு முன்ன இந்த திருமுறை, இந்த திருவாசகம் என்ன செஞ்சுன்னு கேட்குறான். இந்த திருவாசகம் 1400 வருடங்களுக்கு முன்பாக பதிகங்கள் பாடி அந்த திருவாசகம் என்ன சாதித்தது என்று சொன்னால், இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாதித்ததுன்னு கேட்குறான். சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டினுடைய பிரதமர் 2015 நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் அபுதாபி சென்றார்கள். வெளியுறவு அமைச்சர், செயலர் எல்லோரும் சென்றார்கள். 4.5 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அபுதாபிக்கும். முதல் வியாபாரம் கையெழுத்து முடிஞ்சிடுச்சு. 2வது வியாபாரத்தை நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் தொடங்கினார். அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது புகாதிர் அவர்களே, எங்களுடைய இந்தியாவிலிருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள், இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் இல்லை, ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அபுதாபி மன்னன் சுல்தான் முகமது புகாதிர் சிரிச்சான். எங்க வந்து என்னப்பா கேட்குற நீ, எந்த நாட்டில் வந்து என்ன கேட்குற, கோவில் கட்டி கொடுன்றியே, இதெல்லாம் முடிகிற காரியமா? இன்னொரு 4.5 லட்சம் கோடி ரூபாய் வியாபார ஒப்பந்தம் போட்டுக்கலாம், வா கோயிலை கட்டி கொடுன்றியே. நம் நாட்டினுடைய பிரதமர் சொன்னார், இல்லை இல்லை ஒரு கோயிலை கட்டி எப்படியாவது தரணும். அந்த சுல்தான் முகமது புகாதிர் கேட்டார், உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுளாச்சே, எக்கச்சக்கமான கடவுள், எந்த கடவுளுடைய கோயிலை கட்டுறது அப்படின்னு போது நம் நாட்டினுடைய பிரதமர், நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் துர்காராவ் பன்மொழி புலவர், பல மொழிகளை அறிந்தவர், அவரிடத்திலே எழுதி கொடுத்தார்கள். அவருக்கு அரபு மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பார்சி தெரியும், எல்லாம் பல மொழிகளை அறிந்தவர். லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. 18 கடவுளுடைய பெயரை, 18 கடவுளுடைய பெயரை லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் எல்லாருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு சில கடவுளுடைய பேர் அவர் குறித்து கொடுத்தது சொல்கிறேன். நம்ம நாட்டுடைய பிரதமர் துர்காராவ் அவர்கள் சொல்லுகிறார்கள், விளக்குகிறார்கள். படத்தை ஃபோட்டோவை காட்டினார். முதல்ல காட்டுந்து வெங்கடேச பெருமாள். சுல்தான் முகமது புகாதிர் கேட்டான், யார் இவர்? இவர் தான் பெருமாள். ஏன் இவர் கண்ணை மூடினுக்கிறாரு அப்படின்னு கேட்டான். ஆமாம், இவர் கண்ணை மூடினுக்கிறாரு, கண்ணை மூடிக்கொண்டு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர், கண்ணை மூடின்னு கொடுக்கக்கூடிய கடவுள். இவர் பேர் பெருமாள். கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பதால் இவர் பெருமாள் அல்ல, பெருமாள். கண்ணை மூடின்னு கொடுக்கிறார். இவர் யாரு? இவர் 7 மலையான். 7 மலையிலே ஆட்சி செய்யக்கூடியவர். அப்படியா? மலையில் ஆட்சி செய்யக்கூடியவரா? எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய ஆலயங்கள் எல்லாம் மலையில தான் இருக்குது, மலையில தான் இருக்குது. இவர் 7 மலையான். 7 மலையான் என்று இவருக்கு பெயர் என்று சொன்னார்கள். நீலாத்திரி, நாராயணத்திரி, கருடாத்திரி, சேஷாத்திரி, ரிஷபாத்திரி, வெங்கடாத்திரி, 7 மலையான். 7 மலையிலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பெருமாள்
இவரை பற்றி புகழ்கிறார்கள். டாக்டர் துர்காராவ் சொன்னார், உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், அயர்வர அமரர்கள் அருளினன் எவனவன், மயர்வர மதிநலம் உடையவன் எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு மனனே என்று இந்த வேங்கடவனை வேங்கடபதியை வணங்குகிறார்கள் என்று சொன்னான். அப்படியா? எடுத்து வைப்பா. ரெண்டாவது யாரு? விநாயக பெருமான். போட்டோ காட்டினாங்க. இவர் யாரையா? யானை மாதிரி இருக்கிறாரு, கடவுள் என்ற. யானை விநாயகர் இவர் பேரு. இவர் பேரு கணபதி. எல்லா கணங்களையும் காப்பதால் இவருக்கு பெயர் கணபதி. இவருடைய பெயர் கணேச. ஈசனுடைய கணத்தை தாங்கக்கூடியவர் சிவபெருமான். ஈசனுடைய கணத்தை தாங்கக்கூடியவதால் இவர் கணேசன் என்று அறியப்பட்டார். ஈசனுடைய கணத்தை யாராவது தாங்க முடியுமா? சிவபெருமானுடைய கணம். சிவபெருமானுடைய அரியாசனத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சிவபெருமான் கால் வைக்கக்கூடிய இடம் அரியாசனம். நமச்சிவாய வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த அரியாசனம் இருக்கிறதே, அது 7 வானங்களை விட 7 பூமியை விட உயர்ந்தது, கனத்தது. இப்பேற்பட்ட அரியாசனம். அவருடைய கணத்தையே தாங்கக்கூடியவன். ஈசனுடைய கணத்தை தாங்குவதால் கணேசன். அப்படியாப்பா? சரி. என்ன சொல்றாங்க இவரை பேத்து? திருவாக்கும் சைக்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர்த்தம் கை என்று சொன்னார்கள். எடுத்து வை ஒரு பக்கம். அடுத்து யாரு? முருகப்பெருமான். ரொம்ப அழகா இருக்காரு. ஐயா முருகப்பெருமான் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரப்பா. ஆமா, இவருக்கு பேர் அழகு. கையில என்ன வச்சிருக்கிறார்? வேல் வச்சிருக்கிறார். வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல். தண்ட நீராயுதபாணியாக நாம் சென்றால், இவரை முருகா என்று அழைத்தால் வேல் கைக்கு வந்துவிடும். நிராயுதபாணி தண்டாயுதபாணியாக ஆகிவிடுவான். இவர் பேர் முருகர். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்படியா? எடுத்து வச்சிரு. அடுத்து யாரு? சிவபெருமான். கடைசியா காட்டினாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். சிவபெருமான் இவர் என்னப்பா பெறெல்லாம் வச்சுருக்கிறாரு? கேட்டார். ஐயா கூட கேட்டார், மகுடமுடி ஐயா கேட்டார். தமிழ் தேயன் தேயன் சொல்றான், தமிழ் தேயாதியா அப்படின்னாரு. அது வளர்ந்து கொண்டே இருக்கணும்னாரு. அதனால தான் இந்த உலகத்திற்கு தமிழை கொடுத்த சிவபெருமான் தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார்கள், பிறையை வைத்திருக்கிறார்கள். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாததெல்லாம் கண்டேன் என்றார் அப்பர் நாவுக்கரசர். மாதர் பிறை கண்ணியான் அது வளரும் தவிர தேயாது. இந்த தமிழை கொடுத்தவன், இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது. இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள். இவர் என்னப்பா சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றண்டிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. என்னப்பா விளக்கன்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். சொன்னாரு, ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குரான் கூட அதான் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான் குரான் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதுல சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லி இருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் 2 மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாத்திர். துர்காராவ் சொன்னார், தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவான். இதுதான் குரான் சொல்லுது. இதுதான் குரான் சொல்லுது. தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர்தானா? கற்றா கோயிலான அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பூமி பூஜைக்கு சென்றார். பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது புகாத்திர் அவர்களும் அவருடைய மனைவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையிலே கலந்து கொண்டார்கள். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய 8 நாட்டு மன்னர்கள் கலசம் இருக்கிறதே, அந்த கலச நீரோடு கலசத்தோடு கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவது வாட்ஸ்அப் செய்தி அல்ல. அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்டுடைய அங்கீகாரம் பெற்ற அல் ஜசீராவினுடைய தொலைக்காட்சி இதை உலகத்திற்கு காட்டுகிறது. அந்த அம்மா தலையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க. உலகமே பார்த்தது, நானும் பார்த்தேன். என்னத்தான்
கோவில் கட்டினா கூட, சிவனுடைய ஆலயம் கட்டினா கூட, நம்ம ஆளு பாரு பாய் மேலே பெட்டியை வச்சுன்னு வரான், அதில் திருக்குரான். நாங்கள்லாம் திருக்குரானை மேலே வைப்போம், மாரோடு அணிச்சிக்குவோம், இடுப்புக்கு கீழே திருக்குரான் போகாது. திருக்குரான் இருக்கும் என்று உலகமும் பார்த்து கொண்டிருந்தது, நானும் பார்த்து கொண்டிருந்தேன். ஜஹாரா பேகம் மன்னரோடு வருகிறார், தலையில பெட்டி, பூமி பூஜை. அந்த பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறார்கள். கீழே இறக்கி வைத்தவுடன் பெட்டி திறக்கப்படுகிறது. உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலே திருக்குரான் இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம். அதிலே இருந்தது திருவாசகம். இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம், இப்பேற்பட்ட இந்த திருவாசகமும் இந்த திருக்குறளும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் நாம் தமிழை சமய தமிழாக, சங்க தமிழாக, இந்த தமிழையும் இந்த சங்க தமிழையும் நாம் வளர்ப்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் கலையெல்லாம் பன்மை பாடும், கடல் அலையெல்லாம் நடனம் ஆடும், படைப்பகையெல்லாம் நடுங்கி ஓடும், கோடு வளர் காடுதனில் ஓடி வெள்ளை யாடுகின்ற பீடு மிகு மாநிலமும், பாடுமிசை ஜோடி குயில் தாளமீடி கானமையில் புள்ளிரமும், பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றி சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்றுச்சுடர் மானங்காக்க மானங்காக்க காப்போம் தமிழ் 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 என கூறி இந்த அளவிலே என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.